எப்பவாவது இப்படி ஒரு அனுபவம் நடந்திருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலையில இருந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். வேலை செய்யற இடத்துல எல்லாரும் உங்கள பயங்கரமா பாராட்டியிருப்பாங்க. ஆமா, நிறைய பேருக்கு இது நடக்கும். ஆனா சாயங்காலம் யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப சாதாரணமா உங்கள பத்தி ஒரு சின்ன நெகட்டிவான கமெண்ட் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த 100 பாராட்டுகள் உங்க ஞாபகத்துல கொஞ்சம் கூட இருக்காது. கண்டிப்பா இருக்காது. அந்த ஒரு கமெண்ட் தான் ஓடிட்டே இருக்கும். கரெக்ட். அந்த ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் உங்க தூக்கத்தையே கெடுக்கும். ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா, அதாவது நமது மூளை வந்து ஒரு தோட்டம் மாதிரி. ஆனா அதுல பூக்களை விட களைகள் தான் ரொம்ப வேகமா, ரொம்ப ஆழமா வளரும். உண்மைதான், நம்ம மூளையோட டிசைன் அப்படி இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நாம நரம்பியல், அப்புறம் உளவியல் மற்றும் நினைவாற்றல் சம்பந்தமான சில மிக முக்கியமான விரிவான ஆய்வு குறிப்புகளை, குறிப்பா அந்த புத்தகங்களோட 4, 5 மற்றும் 6வது அத்தியாயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போகப் போறோம். ஆமா, இந்த தலைப்பை பத்தி பேசுறதுக்கு நானும் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். ஏன்னா மூளை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி நாம நிறைய தப்பான விஷயங்களை நம்பிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பா. இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கமும் அதுதான். உங்கள நிறைய டெக்னிக்கல் வார்த்தைகளை சொல்லி குழப்பாம, அதிகப்படியான தகவல்களால சோர்வடைய செய்யாம, உங்க மூளையை எப்படி உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்னு பார்க்க போறோம். அது ரொம்ப முக்கியம். பிராக்டிகலா இருக்கணும். ஆமா. நீங்க மகிழ்ச்சியாகவும், அமைதியாகவும், அதே சமயம் ரொம்ப வலிமையாகவும் மாறுறதுக்கான சயின்டிபிக் ஷார்ட்கட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சுருக்கமா சொல்லணும்னா, இன்னைக்கு நாம எப்படி ஒரு தலைசிறந்த தோட்டக்காரரா மாறி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற களைகளை பிடுங்கி எரிஞ்சிட்டு அழகான பூக்களை வளர்க்க போறோம் அப்படிங்கறத அலச போறோம். வாவ், ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு இது. ஒரு தோட்டத்தை சரியா பராமரிக்கணும்னா முதல்ல அந்த மண்ணோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம மனசையும் மூளையையும் வடிவமைக்கிற உள்ளார்ந்த நினைவுகள், அதாவது இம்ப்ளிசிட் மெமரி எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம், இந்த உள்ளார்ந்த நினைவுகள் அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இது வந்து சாதாரணமா நாம நேத்து என்ன சாப்பிட்டோம்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நினைவுகளா? இல்ல, இது அதை விட ரொம்ப ஆழமானது. இப்போ இதை விளக்குறதுக்கு வால்ட் விட்மன் அப்படிங்கிற புகழ்பெற்ற கவிஞரோட ஒரு வரியை நான் சொல்ல விரும்புறேன். நான் நினைத்ததை விட பெரியவன், எனக்குள் இவ்வளவு நன்மைகள் இருப்பதை நான் அறியவில்லை அப்படின்னு அவர் சொல்றார். ஆட, ரொம்ப ஆழமான வரி இது. ஆமா, நாம நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம், நம்மளோட சுயரூபம் என்ன அப்படிங்கிறது நமக்குள் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்க இந்த உள்ளார்ந்த நினைவுகளோட தொகுப்பு தான். நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டதை யோசிச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல கத்துக்கிட்டது. ஒவ்வொரு முறையும் நீங்க சைக்கிள்ல ஏறும்போது பெடலை எப்படி மிதிக்கணும், பேலன்ஸ் எப்படி பண்ணணும் உங்களை மூளை உட்காந்து யோசிக்கிறது இல்ல. அது உங்க உடம்புலையும் மனசுலையும் ஒரு மாதிரி ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஆமா, அது தானாவே நடக்கும். அதே மாதிரி தான் சின்ன வயசுல இருந்தே நம்ம சந்திக்கிற மனிதர்கள், உணர்வுகள் எல்லாமே ஒரு பேட்டர்னா நம்ம மூளைக்குள்ள பதிவாகிறோம். இதுதான் நம்ம குணத்தையே உருவாக்குது. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம மூளை ஒரு கான்கிரீட் கட்டிடம் மாதிரி நிலையானது கிடையாது. ஓ, அது மாறிக்கிட்டே இருக்குமா? கரெக்ட், அது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. இதுதான் சயின்ஸ்ல நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வயசானாலும் நம்ம மூளை மாறிக்கிட்டே இருக்குமா? ஏன்னா பொதுவா வயசான காலத்துல புதுசா எதையும் கத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கே. அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. மூளையோட அந்த கற்றல் திறன், அதோட நிகழ்வுத்தன்மை நம்ம சாகுற வரைக்கும் தொடரும். இந்த ஆய்வு எழுதின ஆசிரியரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை இதுக்கு உதாரணமா சொல்லலாம். அவருடைய அப்பாவுக்கு 90 வயசு. 90 வயசுலயா? ஆமா, அந்த வயசுலயும் அவர் சும்மா உட்காந்துட்டு இருக்கல. பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு சீட்டு விளையாடுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, அது கொஞ்சம் கஷ்டமான கேம் தானே. ரொம்ப சிக்கலான, நிறைய கணக்கீடுகள் தேவைப்படுற ஒரு விளையாட்டு அது. தன்னோட 90 வயசுல அந்த விளையாட்டுல ஜெயிக்கிறதுக்கான நிகழ்தகவுகளை, அதாவது ப்ராபபிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப நுணுக்கமா கணக்கு போட்டு ஒரு பெரிய கட்டுரையே அவர் எழுதியிருக்காரு. வாவ், 90 வயசுல சீட்டு விளையாட்டோட மேத்தமேட்டிக்ஸை உட்காந்து கணக்கு போடுறதா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இதுல இருந்து மூளை எந்த வயசுலயும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் அப்படிங்கிறது தெளிவா புரியுது. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? மூளை இவ்ளோ ஈஸியா புது விஷயங்களை கத்துக்குது, தன்னைத்தானே மாத்திக்குது அப்படின்னா, நான் ஆரம்பத்துல கேட்ட மாதிரி ஏன் அது நல்ல விஷயங்களை ஈஸியா மறந்துட்டு அந்த நெகட்டிவ் கமெண்ட் மாதிரி கெட்ட விஷயங்களை மட்டும் கெட்டியா புடிச்சுக்குது? அங்கதான் மனித பரிணாம வளர்ச்சியோட ஒரு சின்ன ட்ரிக் ஒளிஞ்சிருக்கு. இது ஆய்வாளர்கள் நெகட்டிவிட்டி பயாஸ், அதாவது எதிர்மறை சார்பு அப்படின்னு சொல்றாங்க. எதிர்மறை சார்பு, ஓகே. இப்போ ஆதி காலத்துல மனிதர்கள் காட்டுல வாழ்ந்தப்போ அவங்க உயிர் வாழ்றதுக்கு ஆபத்துகளை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருந்துச்சு. ஒரு அழகான பூவை பாக்குறத விட எந்த புதருக்கு பின்னாடி புலி ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு முக்கியமான தகவல். ஆமா, புலிய மறந்துட்டா உயிருக்கே ஆபத்தாயிடும். கரெக்ட். அதனால நம்ம மூளை கெட்ட விஷயங்களை, ஆபத்தான விஷயங்களை ஒரு வெல்க்ரோ மாதிரி ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கும்படியா டிசைன் ஆயிடுச்சு. ஓ, வெல்க்ரோ மாதிரி ஒட்டிக்கும். அப்ப நல்ல விஷயங்கள், நல்ல விஷயங்கள், சந்தோஷமான அனுபவங்கள் எல்லாமே நம்ம மூளையை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஃப்லான் பேன் மாதிரி.
டெஃப்லான் பேன்ல எப்படி எதுவுமே ஒட்டாம நழுவி போயிடுமோ அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம மூளைக்குள்ள நழுவி போயிடும். அடடா, இது ரொம்ப அநியாயமா இருக்கே. இது ஆதி காலத்துக்கு சரியா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற 100 நல்ல விஷயங்களை மறந்துட்டு யாரோ ஒருத்தர் சொன்ன அந்த ஒரு கெட்ட வார்த்தையை மட்டும் வெல்க்ரோ மாதிரி புடிச்சுக்கிட்டு நாள் பூரா கவலைப்படுறோம். இது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். நீங்க சொல்றத பார்த்தா நிறைய பேர் இதை தினமும் அனுபவிக்கிறோம். அப்போ இந்த டெஃப்லான் மூளையை எப்படி மாத்துறது? நல்ல விஷயங்களை மூளைக்குள்ள பதிய வைக்க ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மூளைக்குள்ள நல்ல விஷயங்களை பதிய வைக்க நாம கொஞ்சம் மெனக்கிடணும். தானா இது நடக்காது. இதுக்கு ஆய்வாளர்கள் 3 எளிய படிகளை பரிந்துரைக்கிறாங்க. சூப்பர். அந்த 3 ஸ்டெப்ஸ் என்னென்ன? முதல் படி, நல்ல விஷயங்களை தேடி கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. காலையில குடிக்கிற காஃபியோட வாசனையா இருக்கலாம், ஒரு குழந்தையோட சிரிப்பா இருக்கலாம், அல்லது வேலை பார்க்குற இடத்துல யாரோ செஞ்ச ஒரு சின்ன உதவியா இருக்கலாம். சரி, இப்போ நான் காலையில காஃபி குடிக்கிறப்ப அந்த வாசனைய கவனிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுதான் 2வது படி. அந்த அனுபவத்தை நீங்க அப்படியே கடந்து போயிடக்கூடாது. ஒரு 5 முதல் 20 வினாடிகளுக்கு அந்த சந்தோஷத்தை முழுமையா ருசிக்கணும். 20 செகண்ட்ஸ் வரைக்குமா? ஆமா. சும்மா இப்போ நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போதே செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோங்க. உங்க தோள்கள் லேசாகிறத உணருங்க. அந்த ஃபீலிங்கை ஒரு 10 செகண்ட் உங்க உடம்புக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நான் ட்ரை பண்றேன். நிஜமாவே ஒரு சின்ன அமைதி கிடைக்குது. கரெக்ட். இப்போ 3வது படி. ஒரு ஸ்பாஞ்ச் எப்படி தண்ணியை முழுசா உறிஞ்சுக்குமோ, அல்லது ஒரு குளிர்காலத்துல இதமான வெயில் உங்க டிஷர்ட்டுக்குள்ள இறங்கி உங்க உடம்பை எப்படி சூடுபடுத்துமோ, அதே மாதிரி அந்த சந்தோஷமான உணர்வு உங்களுக்குள்ள ஆழமா இறங்குறத நீங்க கற்பனை செய்யணும். ஒரு மாதிரி விஷுவலைஸ் பண்ணும் இல்லையா? ஆமா. இப்படி ஒரு 20 செகண்ட் நீங்க செய்யும்போது உங்க மூளையில இருக்கிற நரம்பு செல்களுக்கு இடையில புதுசா கனெக்ஷன்ஸ் உருவாகுது. நீங்க வெல்க்ரோவை நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. ஒரு நிமிஷம், இதை நம்ம கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணுவோம். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நினைவுகள் அப்படிங்கிறது ஒரு வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி கிடையாது. நம்ம எப்ப வேணாலும் போட்டு பார்க்கிறதுக்கு. அது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. ஆஹா, கரெக்ட். ஒவ்வொரு தடவையும் அந்த டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணி நாம சில மாற்றங்களை செஞ்சு திரும்பவும் சேவ் பண்றோம். நான் சொல்றது சரியா? 100க்கு 100 சரி. இது ஒரு அருமையான ஒப்பீடு. நம்ம மூளை ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவ் மாதிரி செயல்படுறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒரு பழைய நினைவை நீங்க ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது மூளை அந்த நினைவை அந்த செகண்ட்ல புதுசாவே உருவாக்குது. அப்போ எனக்கு ஒரு விசித்திரமான ஐடியா தோணுது. சொல்லுங்க, கேப்போம். ஒரு பழைய கசப்பானன்னு எனக்கு ரொம்ப வலிய கொடுத்த ஒரு நினைவை நான் ஞாபகப்படுத்தி பார்க்கறேன். அந்த டாக்குமெண்ட் இப்போ ஓபன் ஆயிருக்கு. அதே நேரத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச, என் மேல ரொம்ப அன்பா இருக்கிற ஒருத்தர் என்னை கட்டி அணைக்கிற மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கற்பனை பண்ணிக்கிறேன். ம் ரொம்ப நல்ல யுக்தி இது. இப்போ அந்த பழைய ட்ராமாவை என்னாலேயே ஹேக் பண்ணி அந்த வலிய கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி எழுத முடியுமா? உங்க ஐடியா விசித்திரமானது இல்ல. இது ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக்கான ஒண்ணு. அறிவியல் பூர்வமா உங்க கேள்விக்கு பதில் ஆம் என்பதுதான். நிஜமாலா? அப்போ வலிய மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். நீங்க ஒரு வலியை நினைக்கும் போது மூளையில இருக்கிற உணர்ச்சி கட்டுப்பாட்டு மையமான அமிக்டாலா, அதாவது மூளையோட அலாரம் பெல், அது சத்தம் போட ஆரம்பிக்கும். ஓகே, அலாரம் அடிக்குது. அதே நேரம் நினைவக மையமான ஹிப்போகேம்பஸ், அதாவது மூளையோட ஃபைலிங் கேபினட், அது ஓப்பன் ஆகும். ஒரு வலிமையான பழைய நினைவை நீங்க பின்னணியில வச்சுக்கிட்டு மிக வலிமையான ஒரு நேர்மறையான அன்பான உணர்வை முன்னணியில வைக்கும்போது இந்த 2 நரம்பு மையங்களும் பழைய வலியோட அந்த புது அன்பை இணைச்சிடுது. வாவ், இதத்தான் நாம களைகளை பிடுங்கி பூக்களை நடுவது அப்படின்னு சொல்றோமா? ஆமா, இதை தொடர்ந்து செய்யும்போது அந்த பழைய ஃபைல் ஓவர் ரைட் ஆகி வலியோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். இது கேட்பதற்கே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை அளிப்பதாக இருக்கு. என்னோட வலிய நானே மாத்தி எழுத முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பவர். சரி, நாம தோட்டத்துல இருக்கிற மண்ணை சரி பண்ணியாச்சு, களைகளை பிடுங்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அடுத்தது என்ன? ஆனா இப்ப நான் எவ்வளவெல்லாம் நல்ல விஷயங்களை மூளைக்குள்ள பதிய வைக்க நினைச்சாலும் எனக்கு பின்னாடி ஒரு புலி துரத்திட்டு வர்ற மாதிரி நான் டென்ஷனா இருந்தா என்னால அமைதியா உட்காந்து காஃபி வாசனையை ரசிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? முதல்ல என்னோட மூளையில எரியுற அந்த ஸ்ட்ரெஸ் நெருப்ப நான் அணைக்கணும். அதுக்கு என்ன பண்றது? ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. நம்ம உடம்புல எப்பவுமே 2 சிஸ்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒன்னு பரிவு நரம்பு மண்டலம், அதாவது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இத SNS அப்படின்னு சொல்வாங்க இல்லையா? ஆமா, இதுதான் நம்ம உடம்போட ஆக்சிலரேட்டர். ஒரு ஆபத்து வந்தா ஒன்னு சண்டை போடு இல்லனா ஓடிடு அப்படிங்கிற நிலைக்கு நம்மள தள்ளுறது இதுதான். ஒரு மீட்டிங்ல நம்ம டென்ஷன் ஆகும்போதும் இதுதான் ஃபயர் ஆகுது. அப்போ பிரேக் எது? நம்ம உடம்புலயே இயற்கையா ஒரு பிரேக் இருக்கு. அதுதான் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், PNS. இது நம்ம உடம்போட நெருப்பு அணைப்பு படை மாதிரி. இந்த PNS-ஐ தூண்டி விட்டா உடம்பு தானாவே அமைதியாயிடும். அமைதியாகன்னு மூளைக்கு கட்டளை போட்டா அது கேட்காதே. மூளை கேட்காது, ஆனா உடம்பு கேட்கும். இதுக்கு ரொம்ப சுலபமான வழிகள் இருக்கு. நீங்க டென்ஷனா இருக்கும்போது உங்களை அறியாமலேயே உங்க நாக்கு, கண்கள் மற்றும் தாடையை ரொம்ப இறுக்கி வச்சிருப்பீங்க. முதல்ல அதை லூஸ் ஆக்கி தளர்த்துங்க. ஆமா, தாடையை இறுக்கி வச்சிருக்கிறது நானே நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். அல்லது கைகள்ல கொஞ்சம் வெதுவெதுப்பான நீரை ஊற்றிக்கொள்வது மூளையை அமைதிப்படுத்தும். ஆனா இதையெல்லாம் விட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அது என்னன்னா உங்க உதடுகளை லேசாக தொடுவது. உதடுகளை தொடுறதா?
ஆமா, 1 அல்லது 2 விரல்களால உங்க உதடுகளை மெதுவா தொட்டாலே போதும். உங்களோட PNS தூண்டப்பட்டு மனசு அமைதியாகும். ஒரு நிமிஷம். இன்னும் விளையாடுறீங்களா? நான் ஒரு பெரிய மல்டி மில்லியன் டாலர் பிசினஸ் மீட்டிங்ல டென்ஷனா உட்கார்ந்திருக்கேன். அப்ப போய் என் உதட்ட நானே தொட்டுக்கிட்டா என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாம போயிடுமா? ஆரம்பத்துல கேட்க அப்படிதான் தோணும். இது கேட்க ஏதோ இன்டர்நெட்ல வர்ற மேஜிக் ட்ரிக் மாதிரி ரொம்ப நம்ப முடியாத அளவுக்கு சிம்பிளா இருக்கே. இது எப்படி வேலை செய்யும்? இது மேஜிக் இல்ல, இதுதான் பியூர் சயின்ஸ். பரிணாம உயிரியல் அடிப்படையில இதுக்கு ஒரு சூப்பரான விளக்கம் இருக்கு. உதடுகளை தொடுறது அப்படிங்கிறது நாம குழந்தையா இருந்தப்போ தாய்ப்பால் அருந்திய பாதுகாப்பான நினைவுகளோடு நேரடியா தொடர்புடையது. ஓ, அது குழந்தை பருவத்தோட கனெக்ட் ஆகுதா? ஆமா, நம்ம உதடுகள்ல நிறைய பாராசிம்பத்தட்டிக் நரம்புகள் இருக்கு. நீங்க உதட்ட தொடும்போது அந்த நரம்புகள் மூளைக்கு நீ பாதுகாப்பா இருக்க, உனக்கு சாப்பாடு கிடைக்குது, எந்த ஆபத்தும் இல்ல அப்படிங்கிற சிக்னல் அனுப்புது. அட, இது ரொம்ப புதுசா இருக்கே. உடனே மூளை அந்த ஸ்ட்ரெஸ் நெருப்பை அணைச்சிடுது. வாவ், நம்ம உடம்புக்குள்ள இப்படி ஒரு வயரிங் இருக்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும். இத கேட்டுட்டு இருக்கறவங்க அடுத்த முறை ஒரு முக்கியமான மீட்டிங்ல இல்ல டிராஃபிக்ல டென்ஷனா இருக்கும்போது யாருக்கும் தெரியாம மெதுவா உங்க உதடுகளை தொட்டு பாருங்க. உங்க மூளைக்கே தெரியாம நீங்க அதை ஹேக் பண்ணலாம். இது தவிர வேற என்ன வழிகள் இருக்கு? HRV, அதாவது ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, இதய துடிப்பின் மாறுபாட்டை சமநிலைப்படுத்துவது ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிள். சமமான சுவாசத்தை எடுக்கணும். எப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஒரு 4 வினாடிகள் மூச்சை உள்ளே இழுத்து 4 வினாடிகள் மூச்சை வெளியே விடுங்க. அப்படி விடும்போது அந்த மூச்சு உங்க இதயத்தின் வழியாகவே செல்றது போல கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓ, இதயத்தை வழியா மூச்சு போற மாதிரி நினைச்சுக்கணும். ஆமா, அதே நேரத்துல ஒரு அன்பான உணர்வை, உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் முகத்தையோ ஞாபகப்படுத்திக்கிட்டா மூளை உடனடியாக அமைதி நிலைக்கு திரும்பிடும். இதுக்கப்புறம் மூளையை அச்சுறுத்தல்கள்ல இருந்து காப்பாத்த பாதுகாப்பாக உணர்தல் ரொம்ப அவசியம். கற்பனையை பயன்படுத்தி இதை நாம செய்யலாம். கற்பனையா? அது எப்படி? சும்மா நான் சேஃபா இருக்கேன்னு நினைச்சுக்கணுமா? இப்ப ஸ்டார் ட்ரெக் படம் பார்த்திருப்பீங்க. ஆமா, நிறைய பாத்திருக்கேன். அதுல ஆபத்து வரும்போது கேப்டன் கர்க் வந்து ஷீல்ட்ஸ் அப் ஸ்காட்டி அப்படின்னு கத்துவார். கரெக்ட். உடனே ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்ட் மாதிரி வருமே. ஆமா, உடனே அந்த விண்கலத்தை சுத்தி ஒரு எனர்ஜி கவசம் உருவாகும் இல்லையா? அதே மாதிரி சிக்கலான நேரங்கள்ல உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கிறதா நீங்க கற்பனை செய்துக்கலாம். ஓ, என்ன சுத்தி ஒரு ஷீல்டு இருக்கிற மாதிரி. கரெக்ட். யார் என்ன திட்டுனாலும் அந்த கவசத்துல பட்டு கீழே விழுந்துருது அப்படின்னு ஃபீல் பண்ணணும். அதோட நம்மளுக்குள்ள இருக்கும் உள் பாதுகாவலனை நம்ம எழுப்பணும். உள் பாதுகாவலன்னா அது என்னோட மனசாட்சியா அல்லது என்னோட உள் குழந்தையா? இது ரெண்டும் கிடையாது. நம்ம மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு விமர்சகர் இருப்பார். நீ பண்றது தப்பு, உனக்கு அறிவே இல்ல அப்படின்னு நம்மள நாமே திட்டிக்கிற ஒரு குரல் இருக்கும். ஆமா, அந்த குரல் எப்பவுமே தொண பேசிட்டே இருக்கும். அந்த குரல் நமக்கு வேண்டாம். இந்த உள் பாதுகாவலன் அப்படிங்கிறது நம்மள பாதுகாக்கிற ஒரு யதார்த்தமான கோச் மாதிரி. நீ பாதுகாப்பா இருக்க, எந்த தப்பு நடந்தாலும் நான் உன்னை பாத்துக்கிறேன், உன்னால இதை சமாளிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் ஒரு குரல் தான் இது. வாவ், இது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. மேலும் நாம பாதுகாப்பா ஃபீல் பண்றதுக்கு அடைக்கலங்களை தேடணும். அந்த அடைக்கலம் ஒரு நபரா இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், இல்லனா உண்மை அப்படிங்கிற ஒரு கருத்தா கூட இருக்கலாம். ரொம்ப தெளிவா புரியுது. இப்போ நாம கிளைகளை புடுங்கிட்டோம், மூளையில எரிஞ்ச நெருப்பையும் அணைச்சிட்டோம், அமைதியான ஒரு நிலைக்கு வந்துட்டோம். ஆமா, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆனா சும்மா அமைதியா படுத்து தூங்குறது மட்டுமே வாழ்க்கை இல்லையே. நம்ம வேலையில ஜெயிக்கணும், நம்ம குறிக்கோள்களை அடையணும், அதுக்கு முன்னேறி செல்ல தேவையான உந்துதல் வேணும். ரொம்ப அமைதியா இருந்தா சோம்பேறி ஆகிட மாட்டோமா? அது ஒரு நியாயமான பயம்தான். அமைதியையும் பலத்தையும் ஒன்னா சேர்த்து எப்படி தீவிரமான நோக்கங்களை உருவாக்குவது? ரொம்ப அற்புதமான கேள்வி. அமைதி அப்படின்னா எந்த செயலும் செய்யாம இருக்கிறது கிடையாது. இங்கதான் நமது மூளையின் பரிணாம வளர்ச்சி அமைப்பான நரம்பு அச்சு, அதாவது நியூரோ ஆக்சிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வருது. நம்ம மூளை கீழிருந்து மேலாக வளர்க்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுல 4 முக்கிய அடுக்குகள் இருக்கு. நான் ஒவ்வொன்னா சொல்றேன். சொல்லுங்க, கவனமா கேக்குறேன். ஆக கீழே அடித்தளத்துல இருப்பது மூளைத்தண்டு. இத ரெப்டீலியன் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டோபமைன் அப்படிங்கிற ரசாயனத்தை சுரந்து நமக்கு தேவையான பேசிக் எனர்ஜியை உந்துதலை தருது. ஓகே, பேசிக் எனர்ஜி அங்கிருந்து வருது. அதுக்கு மேல டயன்செஃபலான், இது பசி, தாகம் போன்ற அடிப்படை தேவைகளை கவனிக்குது. 3வதா லிம்பிக் சிஸ்டம். இதுதான் உணர்ச்சிகளின் மையம். பயம், அன்பு, கோபம் எல்லாமே இங்கதான் இருக்கு. அப்போ அந்த 4வது அடுக்கு? இறுதியா ஆக மேல நம்ம நெற்றிக்கு பின்னாடி இருப்பது கார்டெக்ஸ். பகுத்தறிவு, லாஜிக், எதிர்கால திட்டமிடல் இதையெல்லாம் கையாள்றது இந்த அடுக்கு தான். இதை நான் இப்படி புரிஞ்சு கொள்ளலாமான்னு பாருங்க. நம்ம மூளை ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி செயல்படுது. அந்த மூளை தண்டு அப்படிங்கிறது கம்பெனியோட என்ஜின் ரூம். அங்கதான் பவர் உற்பத்தி ஆகுது. நல்ல உதாரணம். லிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கிறது எமோஷனலா இருக்கிற மிடில் மேனேஜ்மெண்ட். கடைசியா கார்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியோட சிஇஓ. இப்போ அந்த சிஇஓவும் மிடில் மேனேஜ்மெண்ட்டும் என்ஜின் ரூமும் தங்களுக்குள்ள பேசிக்கலா ஒன்னா வேலை செய்யல அப்படின்னா கம்பெனில எந்த வேலையும் நடக்காது. கரெக்டா? கரெக்ட். இந்த கார்ப்பரேட் கம்பெனி ஒப்பீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சொன்னது 100க்கு 100 சரி.
இந்த மூளை அமைப்போட அடுக்குல 2 மிக முக்கியமான மையங்கள் இருக்கு. அது என்ன மையங்கள்? தர்க்க ரீதியான லாஜிக்கலான முடிவுகளை எடுக்கும் ஏசிசி எனப்படும் மூளை அல்லது தலை ஒரு மையம். இதுதான் சிஇஓ. உணர்ச்சிகரமான முடிவுகள் எடுக்கும் அமிக்டாலா எனப்படும் இதயம் இன்னொரு மையம். ஓ, தலையும் இதயமோ? ஆமா, நீங்க ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா உங்க தலையும் இதயமும் ஒரே திசையில பயணிக்கணும். சிஇஓ சொல்றத மிடில் மேனேஜ்மெண்ட் கேட்கணும். அப்பதான் உண்மையான வலிமை பிறக்கும். ஒரு நிமிஷம், அந்த வலிமை அப்படிங்கிறது என்ன? இப்போ என்னோட மிருகத்தனமான மூளையும் சிஏஓவும் ஒன்னா சேர்ந்தா நான் ஒரு முரட்டுத்தனமான மத்தவங்கள அடக்கி ஆடுற ஒரு பாஸ் மாதிரி ஆயிடுவேனா? நிச்சயமா இல்ல. உண்மையான வலிமை என்பது வெறும் கோபமோ மத்தவங்கள பார்த்து கத்துறதோ அடக்குவதோ கிடையாது. கோபம் அப்படிங்கிறது லிம்பிக் சிஸ்டத்தோட ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான். அப்போ உண்மையான வலிமைனா என்ன? உண்மையான வலிமை என்பது எவ்வித பதற்றமும் இல்லாத அளவரிய ஆற்றலும் உறுதியும் கலந்த ஒரு நிலை. இத விளக்குறதுக்கு இந்த ஆய்வாளர் தன்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு பயங்கரமான நிஜ அனுபவத்தை சொல்றாரு. என்ன அனுபவம் அது? கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே. ஒருமுறை அவர் யுசமெட்டி அப்படிங்கிற பெரிய காட்டுல தனியா ட்ரெக்கிங் போகும்போது வழி தவறிட்டார். தனியாவா? அதுவும் காட்டுல? ஆமா, இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. குளிர்காலம் வேற, டெம்பரேச்சர் -டிகிரிக்கு போயிட்டு இருக்கு. ஆனா அவர் மேல ஒரு மெல்லிய டிஷர்ட் மட்டும்தான் இருக்கு. ஐயையோ, -டிகிரில டிஷர்ட்டா? அப்புறம் என்னாச்சு? யாரும் உதவிக்கு வர முடியாத அளவுக்கு உள்ள மாட்டிட்டார். இருட்டுல பாதை தெரியல. மெதுவா மரண பயம் வர ஆரம்பிக்குது. சாதாரணமா இருந்தா நாம என்ன பண்ணுவோம்? பயத்துல கத்துவோம், பேனிக் ஆவோம், ஓட நினைச்சு எங்கேயாவது விழுந்து அடிபடுவோம். அந்த பேனிக் அப்படிங்கிறது மூளையோட லிம்பிக் சிஸ்டம் கண்ட்ரோல் எடுக்கும்போது நடக்கிறது. ஆமா, நினைச்சாலே எனக்கு இங்க குளிருது. அவர் எப்படி தப்பிச்சார்? அந்த மரண பயத்தின் விளிம்புல அவர் பேனிக் ஆகல. அவருக்குள்ள ஒரு காட்டு விலங்கின் அளப்பரிய உயிர்வாழும் உந்துதல் விழித்தெழுந்தது. எந்த பதற்றமும் இல்ல. மூளை ரொம்ப தெளிவா வேலை செய்ய ஆரம்பிச்சது. பேனிக் ஆகலையா? எப்படி முடிஞ்சது? அந்த சிஓ கார்டெக்ஸ் பேனிக் ஆகிற லிம்பிக் சிஸ்டத்தை அமைதிப்படுத்தி மூளை தண்டுல இருக்கிற அந்த மிருகத்தனமான சர்வைவல் எனர்ஜியை லாஜிக்கா பயன்படுத்த ஆரம்பிச்சது. கொஞ்சம் கூட சிதறாத அபாரமான ஒரு உறுதியோடு செயல்பட்டு ஒவ்வொரு அடியா ரொம்ப கவனமா எடுத்து வச்சு அவர் அந்த இருட்டான உறைபனி இரவை கடந்து உயிர் பிழைச்சு வந்தார். வாவ், ஒரு படத்துல வர்ற சீன் மாதிரி இருக்கு. ஆமா, அந்த வலிமை மூளையின் அடித்தளத்திலிருந்து மேலடுக்கு வரை மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் உருவானது. கோபம் இல்ல, பதற்றம் இல்ல, ஆனால் முழுமையான சக்தி. இதையே நம்ம அன்றாட வாழ்வுல பயன்படுத்தினா எந்த சவாலையும் ஈஸியா எதிர்கொள்ளலாம். அந்த உள்வலிமையா நம்ம உணர பழகணும். நம்பவே முடியல, அந்த யோசமெட்டி கார்டின் பணியே இங்கேயே என்னால உணர முடியுது. நம்ம மூளைக்குள்ள இவ்ளோ பெரிய ஒரு சக்தி தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். எவ்வளோ ஒரு ஆழமான பயணம் இன்னைக்கு நாம மேற்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா, எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக நீங்க இதுவரை கேட்டதை நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். முதல்ல நமது மூளையோட இயற்கையான எதிர்மறை தன்மையை மாற்றி எப்படி நேர்மறை விஷயங்களை வெல்க்ரோ போல பதிய வைக்கிறதுன்னு பார்த்தோம். அந்த 20 செகண்ட்ஸ் ரூல் ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, அது ரொம்ப முக்கியமான முதல் படி. அடுத்து, பதற்றமான நேரங்கள்ல நம்ம உதடுகளை தொடுறது மூலமா பிஎன்எஸ்ஐ தூண்டி ஸ்ட்ரெஸ் நெருப்பை எப்படி அணைச்சு அமைதி அடையறதுன்னு கத்துக்கிட்டோம். இறுதியா, மூளையோட கார்ப்பரேட் அடுக்க பயன்படுத்தி இலக்குகளை நோக்கி தலை மற்றும் இதயம் இரண்டையும் இணைத்து எந்த பேனிக்கும் இல்லாம எப்படி வலிமையா முன்னேறுவது என்பதையும் அலசினோம். ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. இது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையதுதான். களைகளை பிடுங்கி நெருப்பு அணைச்சு அமைதியான மனசை உருவாக்குனாதான் அதுல வலிமையான நோக்கங்களை விதைக்க முடியும். மிகச்சரி. இந்த ஆழமான அலசலை ஒரு முக்கியமான உங்களை கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வைக்கும் கருத்தோட முடிக்க நான் விரும்புறேன். சொல்லுங்க. நீங்க இப்போ இந்த நொடியில சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உங்கள் மூளையோட பௌதிக அமைப்பை மாத்திக்கிட்டே இருக்கு. ஏதோ காத்துல போற விஷயம் இல்ல எண்ணம். அணு அணுவாக நரம்பு செல்களின் இணைப்புகள் வழியாக உங்கள் நாளைய மூளைய நீங்க இன்றே இப்போதே கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப அற்புதமான சிந்தனை இது. அப்படியென்றால் முடிவா ஒரு கேள்வி. அடுத்த 5 நிமிடங்களில் நீங்கள் எந்த வகையான மூளைய உருவாக்க போறீங்க? நீங்க அமைதியா இருக்க போறீங்களா, இல்ல கவலைப்பட போறீங்களா? அந்த சாய்ஸ் உங்க கையில தான் உள்ளது. இந்த மிக விரிவான அலசலில் எங்களோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.